வணக்கம். இது ஜென் டாக்ஸ். முதலமைச்சர் விஜய் திருச்சிக்கு போயிருந்தாரு. திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் திருச்சி வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பின்னால முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் மக்களை சந்திக்கும் முதல் நிகழ்ச்சி என்று ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டது. அது கரெக்டு தான். மக்களை சந்திக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி. அதுல மக்களுக்கு நன்றி சொல்கிறார், திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொல்கிறார்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய பேச்சுல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லிட்டாரு. பேசும்போது ஒரு சிறு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க, மாத்தி மாத்தி ஏமாத்திட்டு வந்த 2 பேரையும் வீழ்த்தி நமக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக அவங்களையும் ஒரு அடி அடிச்சுட்டு அதிமுக திமுகவையும் அடிச்சுட்டு சொன்னாரு. ஆனா கொடுத்த ஆதரவை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு அவருடைய உள்ளத்தின் உள்ள கிடக்கையையும் சேர்த்தே அவர் வெளிப்படுத்தினாரு. ரைட்டு, அது சரிதான், அப்படிதான் சொல்ல முடியும். 108 இடங்களாக அந்த வெற்றி அவருக்கு சில கஷ்டங்களை கொடுக்குது. அதனால கூட கொஞ்சம் ஆதரவு சேர்த்து கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு பெரும்பான்மை வந்திருக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. ஆனா உடனடியாக அவருக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கு தேவையான ஆதரவை வந்து கொடுத்த இயக்கங்களுக்கும் நன்றின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்படித்தான் அவர் அதுக்கப்புறம் பேசிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். அவர் முதல்ல பேச போறாரு அப்படின்னு சொல்லும் போது தேர்தல் முடிஞ்சது, பதவி ஏற்றாச்சு, இந்த ஒரு வார கால ஒரு 10 நாள் ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு, அது என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்குது, அதற்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதை பற்றி பேசி இருக்கிறாரு. ஆனா வந்த விமர்சனங்களுக்கு பதிலாக அது வந்திருக்காங்கிறத பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னால அவர் திருச்சி வரும்போது அல்லது பிற இடங்களுக்கு போகும்போது வந்த கூட்டம், அதுல இருந்த ஒரு உணர்வு, இப்போது இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதும், அந்த தேர்தலுக்கு முன்னால அந்த கூட்டங்களுக்கு போகும்போது காவல்துறை போட்ட நிபந்தனைகள், காவல்துறை எது செய்தாலும் ஸ்டாலின் சாரோட SOP அப்படின்னு எது நடந்தாலும் அது அவர்களுடைய கூட்டம் நடக்க விடாமல் ஒரு சதி போல அதை மீறி ஸ்டாலின் சார் SOP அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போது காவல்துறை அதே 5000 பேரு, அதே QR கோடு, அப்படிதான் கூட்டம் நடந்திருக்குது. கூட்டம் சிறப்பாக நடந்தது. மக்கள் அவர் ரோட் ஷோவும் காமா அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிந்தது. ஓகே, அது காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, அதனால இப்படி அமைதியாக நடந்தது. கடந்த கால ஆட்சியில காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை அவங்க சொல்லுவாங்க. அது அப்படித்தானாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எது நியாயமானது, எது சரியான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இதுல தவேக நிகழ்ச்சி நடந்தது. தவேக நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி இல்ல. அதனால தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல வாங்கணும், தமிழை நாங்கள் உயிராக மதிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் அமைச்சர் ராஜ்மோகன் பேசினாரு. ஆனா தவேக நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகள்ல என்ன செய்ய போறாங்க, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் என்ன செய்ய போறாங்கிறது அடுத்து நடக்கும்போதுதான் பார்க்கணும், பேசணும். இது அவங்க என்ன செய்தாலும் அதை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட பாக்குற மாதிரி பார்வையாக அதை பார்க்கல. அவங்க சிறப்பாக பேசினாங்கன்னா, சரியான விஷயங்களை பேசினாங்கன்னா அதை சரியாக பேசுகிறார்கள்னு சொல்றதுல யாருக்கும் எந்த தயக்கமும் கிடையாது. ஆனா அவர்கள் அரசியலை புரிந்து கொள்வதே அவங்களுடைய அரசியலுக்கு தகுந்த மாதிரி தான் புரிந்து கொள்கிறார்கள். அதனாலதான் 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்லல, இடையூறாக இருக்க மாட்டோம்னு சொன்னாரு. 6 மாத காலம் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவங்க போட்டு செயல்படுத்துவதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆட்சி கவிழ்ப்பதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம்னு சொன்னாரு திமுக தலைவர். ஆனா 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. அமைதியா இருக்க 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியலன்னா 6 நாட்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாரையும் பதைக்க வைக்கிறது இல்ல. குற்ற செயல்கள் ரொம்ப அதிகமாக போகுது. அதெல்லாம் தனி மனிதர்களுடைய செயல்களாக இருந்தால் யாரும் பேச மாட்டாங்க. ஒரு போக்காக அது அதிகமாயிட்டே இருக்குது. பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு, பாலியல் குற்றங்கள், இவையெல்லாம் பற்றி நிறைய தவேகா பேசி இருக்குது, விஜய் பேசி இருக்கிறார். அப்படி ஆனால் பாலின வேறுபாடு, எல்லா சிறுவர் சிறுமியர் எல்லாருக்குமே தொல்லைகள் இருக்கு, பாலியல் குற்றங்கள் நடக்குது, கொலைகள் நடக்குது. அப்படிங்கும் போது
ரொம்ப சென்சிட்டிவாக சமூகம் மாறிட்டு இருக்குது. ஆங்காங்கே நடக்கக்கூடிய நிலத்தகராறு, பாகப்பிரிவினையில அண்ணன் தம்பி வெட்டிக்கொள் பண்றார்கள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அல்லது சந்தேகம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கக்கூடிய கொலைகள், இதெல்லாம் ஒரு போக்காக பொது அமைதியை, பொது ஒழுங்கை, மக்களை பதற்றமடைய செய்யும் விதமாக அதெல்லாம் போகல. அந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளை யாரும் பார்க்கல. பட் சிறு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து கொஞ்சம் எல்லாரையும் அசைக்குது, கொஞ்சம் பதற்றமடைய வைக்குது. அதனால எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பற்றி என்ன சொல்ல போறீங்க, அப்படி என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஈஸியா கடந்து போயிட்டாங்க. அதுக்கு ஒன்னும் அவர் முதலமைச்சர் வந்து பதிலே சொல்லல. மீண்டும் அவர் வந்து அந்த தேர்தல் மோடிலேயே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கின மாதிரி அவர் பேச்சு இருந்தது. அப்கோர்ஸ் தேர்தல் முடிஞ்சு முதல்ல தான் இப்பதான் பேசுறாரு. தேர்தல் பரப்புரை சீசன் முடிஞ்சு, வாக்குப்பதிவு முடிஞ்சு, ரிசல்ட் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்று முதலமைச்சராக வந்து முதல்ல மக்களோடு பேசக்கூடிய நிகழ்ச்சி. அதனால தேர்தல் தொடர்பான விஷயங்களை பேசித்தான் ஆகணும். அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன விமர்சனங்கள் வந்தது, என்னென்ன நடந்ததுங்கிறதை பற்றி கருத்து சொல்லிதான் ஆகணும். அதனால இந்த தேர்தல் மோடு இருக்கும். அதுல இப்போ அவரு ஒரு தொகுதிக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு, மீதி 4 பேர் இன்னும் 4 தொகுதிக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் வருது. அதனால இது வந்து இடைத்தேர்தல் பிரச்சாரமாகவும் இதை வடிவமைத்துக் கொள்வது அப்படிங்கிற முடிவோட தான் அவங்க பண்ணியிருக்கிறதாக தெரியுது. பட் திரும்ப திரும்ப அந்த தேர்தல் மாடல்னு ஏன் சொல்றேன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு மற்றவங்க எல்லாம் களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்றதும், டிஎம்கே வந்து அதிமுகவோட சேர்ந்து விஜயை வரவிடாமல் தடுப்பதற்கு சதி செய்தாங்கன்னு திரும்பவும் ஒரு சதி கோட்பாடும் விக்டிம் கார்டும் பிளே பண்றாரு. அது ஓகே, அப்படிதான் பேச முடியும், அப்படிதான் பேசுறாரு. அதனால இப்போ இன்னும் பிஜேபி ஒரு பொருட்டு இல்ல, அதிமுக ஒரு பொருட்டு இல்ல, திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படின்னு மீண்டும் அந்த தமிழ்நாடு அரசியல் களத்தை இரு துருவங்களுக்கு, இரு கட்சிகளுக்கு இடையிலான ஒரு அரசியலாக முன்னிறுத்துவதை அவர் தொடர்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஜனநாயகத்துல எது பியூட்டி அப்படின்னு பார்த்தா, பல கட்சிகள் இருக்கிறது தான் பியூட்டி. சிறு சிறு கட்சிகளுக்கு கூட ஒரு பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் பியூட்டி. அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிருஷ்டவசமாக கூட்டணிகள் சேர்வதும், அந்த கூட்டணிகள்ல அதிர்ஷ்டவசமாக தனி சின்னத்துல போட்டியிடுவது, துரதிருஷ்டவசமாக கூட்டணியில பெரிய கட்சி சின்னத்துல போட்டியிடுவது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடும், நடக்குது. அதுக்காக பின்னால வருத்தப்பட வேண்டியது இருக்கு. ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் லாட்ரி, மற்றவர்களுக்கு உதவி செய்து நமக்கு உதவி செய்யலையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து சிலருக்கு வந்துருது. அதனால அவங்க அப்படி பேசுறாங்க. ஓகே, அது என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். 27ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுக கூட்டம் நடக்குதான், 20ஆம் தேதி IUML கூட்டம் நடக்குது. எல்லாருமே திமுக கூட்டணியில தொடர போறோமா இல்லையாங்கிறத முடிவு செய்வோம் அந்த கூட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க கூப்பிட்டு சொல்லட்டும், பேசிட்டு சொல்லட்டும். பட் என்ன இருந்தாலும் அது அவங்க இன்னொரு இடத்துல கூட்டணிக்குள்ள போறாங்க. அந்த கூட்டணியுடைய தலைவராக தவேகா இருக்க போகுது. தவேகா வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது வந்து திரும்பவும் அப்படிதான் அந்த இரண்டும் நிற்க போகுது. மக்கள் நல கூட்டணின்னு வச்ச மாதிரி அந்த 4 கட்சிகளும் தனியாக போறாங்களா? இல்ல. அதனால எப்படி வந்தாலும் அந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற அரசியல் தான் முன்னெடுக்க போறோம்னு சொல்றாங்க. அதிமுகவையும் பாஜகவையும் இக்னோர் பண்றாங்க, டிஎம்கேயையும் இக்னோர் பண்றாங்க. ஓகே, அது ஒரு தேர்தல் முடிவை வச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்து விட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பார்க்கலாம், அது என்னென்ன ட்ரெண்ட்ல போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயத்த அவர் ரொம்ப உறுதியாக சொல்றாரு, மதச்சார்பற்ற கொள்கையை தான் முன்வைப்போம், அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், சமூக நீதி சமத்துவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவங்க எப்படி செயல்படுறாங்கிறது தான் முக்கியம். நீங்க மக்கள் மத்தியில பேசும்போது கொள்கையில நாங்க இதெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது வெறும் பேச்சு தான். ஆனா திருப்பரங்குன்றம் மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, வந்தே மாதரம் மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த குதிரை பேரம் அப்படின்னு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வரியில ஒரு சொல்லோட கடந்து போறாங்க. முதலமைச்சர் பேசும்போது அதையும் குறிப்பிடுறாரு, குதிரை பேரம்னு சொல்றாங்கன்னு கடந்து போறாரு. ஓகே, அதனால என்ன நடந்தது, அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களை நீங்க முதலமைச்சர் சந்தித்ததும் அது ஒட்டி வந்த
நிகழ்வுகளும் என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது தானே. அத பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஒண்ணு நடக்கலைன்னு அர்த்தமா? அப்படி இல்ல திரும்ப அதிமுகவுக்கு போயிட்டாங்கிறதுனால நடந்துருச்சுன்னு ஒண்ணு நடக்கலைன்னு அர்த்தமா? குதிரை பேரம்ங்கிறது தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதும் கூட, அமைச்சர் பதவி கொடுப்பதும் கூட அப்படின்னு இருக்கு. அதனால அது குறித்த விளக்கங்களை அவர் கொடுக்கல. ஜஸ்ட் அவர் மீது வந்த விமர்சனங்கள் அனைத்தையும் புறங்கையால தள்ளி விட்டாரு. அது அந்த கட்சிக்காரங்களுக்கு அதுதான் தேவை. அவர்களிடத்துல அது சொன்னா போதும். மற்றவர்களுக்கு அந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்க கூடும். அதனால அப்படி சொல்றாரு. மற்றபடி ஓகே, முதல் மக்கள் சந்திப்பு நடந்து முடிஞ்சிடுச்சு. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஆட்சி தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு நாள்ல முடிஞ்சிடாது, அதை செய்ய முடியாதுங்கிறது நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நாள்ல செய்ய முடியாதுங்கிறதுல இருந்து எப்போ வரைக்கும் ஒரு டேர்ம்ல செய்ய முடியுமா அல்லது இன்னொரு டேர்ம் வேணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அது அடுத்தடுத்து வரக்கூடிய மீட்டிங்ஸ்ல என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து இருக்கு. இதுல மற்றபடி ரீல்ஸ் போட்டவங்க இப்போ நியூஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நியூஸ் பாக்குறது, நியூஸ் சேனல்ல நடத்துறவங்களுக்கு தெரியும். அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பிரிவு வந்து ஓபிஎஸ் வந்து ரிவோல்ட் பண்ணி தர்ம யுத்தம் நடத்தினாரு. அந்த பீரியட்ல இருந்து அதிமுகவுக்குள்ள நடக்கிற போட்டி தொடர்பாக நியூஸ் பாக்குறவங்க அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை புதிதாக வந்து திமுகவுக்கு எதிராக கொடி பிடிக்கும் போது அதுவும் அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்போட புதிதாக ஆட்கள் வந்து நியூஸ் பார்க்க தொடங்கினாங்க. அதிமுகவினுடைய ஃபேக்ஷனல் ஃபியூடு, அதுக்கப்புறம் அண்ணாமலையோடைய புதிய வருகை, அண்ணாமலையோட அக்ரெசிவ்னஸ் தான் வந்து தூண்டுது இளைஞர்களை. இங்க விஜய் அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை விட்ட இடத்துல இருந்து புதிய கட்சியாக வந்து திமுகவுக்கு எதிரான அக்ரெசிவ்னஸ் காமிக்கிறாரு. அதுக்கு கூட்டம் வருது. அது அவங்களும் நியூஸ் பாக்குறாங்க. அதான் மேட்டர். அது ஏதோ இவங்க அரசியலுக்கு வந்ததுனால பெரிய பூம் இருக்கு நியூஸ் பாக்குறதுல அப்படின்னு சொல்றது சரியாங்கிறது தெரியல. அது அந்த எலெக்ஷன், அது போக இது எலெக்ஷன் பீரியடு, அதுவும் ஒரு காரணம். இனி இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது வரைக்கும் நியூஸ் பார்க்காதவங்க தொடர்ந்து நியூஸ் பாக்குறாங்களாங்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தான் பார்க்க முடியும், வருடங்கள்ல தான் பார்க்க முடியும். மற்றபடி அவர் பேசியதுல வேற ஒன்றும் புதிய செய்திகள் எதுவும் இல்லை. பப்ளிக்குடைய அக்கறை வந்து இது போன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரி அவர் முதலமைச்சர் பேசுகின்ற கூட்டங்கள்ல நமக்கான விஷயங்கள் இல்லை. அவங்க முதல் முறையாக போடக்கூடிய பட்ஜெட்ல தான் இருக்கு. பட்ஜெட்ல அரசினுடைய முன்னுரிமைகள் என்ன, மக்கள் நல திட்டங்கள் என்ன, அவர்களுடைய போக்கு, அதாவது ஆட்சி நடத்தும் பாணி, அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம காத்திருக்க வேண்டியது அவர்களுடைய பட்ஜெட்டுக்காகத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பார்க்கலாம்.